ஹாய் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல சாரிங்க, என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால தான் என்னோடய வீடியோக்களில் நிறைய தடவை நான் சொல்கிறது 40+ ஆனாவே லேடிஸ் வந்து அவங்களோட ஹெல்த்தை கண்டிப்பாக கேர் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்ன அப்படின்னா எனக்கு வந்து பேச முடியல. அதாவது த்ரோட் வந்து பயங்கரமாக பெயினாக இருந்தது. த்ரோட்டுக்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து நான் கந்தசஷ்டி வந்தது இல்லையா, அந்த 7 நாட்களும் நான் பண்ணின பூஜை தான். கந்தசஷ்டிக்கு நான் விரதம்லாம் எதுவுமே இருக்கல. ஆனால் காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாயந்தரமும் விளக்கேற்றினேன். அந்த வீடியோ தான் இது. அதனால் டீட்டெயிலாக சொல்கிறது கண்டிப்பாக ரொம்ப லேட்டாக இருக்கும். அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கார்த்திகை மாதம் வருது இல்லையா, அந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்போ கார்த்திகை மாதம், எப்போ கார்த்திகை தீபம், அந்த கார்த்திகை தீபத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கந்தசஷ்டி விரதம் முதல் நாள் நம்ம தீபாவளிக்கு தான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அப்படின்றதுக்காக நான் பூஜை பாத்திரங்கள் எதுவுமே தேய்க்கல. முருகர் படம் நான் புதுசாக வாங்கியிருந்தேன். என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எல்லா படங்களுமே வந்து வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக எல்லாமே சிந்திட்டதுனால அந்த படங்கள் எல்லாமே எடுத்துன்னு போய் கோவிலில் வச்சுட்டேன். ஸோ இந்த வருஷம் முருகர் படம் தனியாக வாங்கியிருந்தேன். அந்த முருகர் படத்தை வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல பன்னீரால், அதாவது பன்னீரில் துணியை நனைச்சிட்டு முதல்ல அந்த படத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். ஒரு சுத்தமான மணப்பலகை எடுத்து அதுக்கு மேலே சிகப்பு துணி விரிச்சிட்டு அந்த சிகப்பு துணி மேலே முருகர் படத்தை வச்சுருக்கேன். இந்த மகா கந்த சஷ்டி அப்போ பூஜையோட சில பரிகாரங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன வேண்டுதல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சில பரிகாரங்கள் பண்ணோம் அப்படின்னா இந்த மகா கந்த சஷ்டிக்குள்ளே கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும், இல்லை அடுத்த சஷ்டிக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் தினமுமே, அதாவது இந்த 6 நாட்களுமே ஒரு நாளும் ஒரு விதமாக நான் வந்து பூஜை பண்ணினேன். அந்த 6 நாளுமே நான் பண்ண ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, வெற்றிலை தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த வெற்றிலையில், அதாவது முதல் நாள் ஒரு வெற்றிலை, 2வது நாள் 2 வெற்றிலை, அந்த நெய் தீபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். அந்த வெற்றிலையில் காம்பை கிள்ளிட்டு, நல்லா சுத்தமாக இருக்கிற வெற்றிலை எடுத்துக்கணும். காம்பை கிள்ளிட்டு அந்த வெற்றிலையில் பேனாவால் நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ, அதாவது ஒரு வேண்டுதலை தான் நம்ம நினச்சிக்கணும். ஏதாவது ஒரு வேண்டுதலை ரொம்ப ஷார்ட்டாக அந்த வெற்றிலையில் மெல்லமாக எழுதணும். எழுதிட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றணும். இந்த மாதிரி தான் நான் 6 நாளுமே பண்ணேன். அடுத்து இன்னொரு வேண்டுதல் என்ன சொன்னாங்க, அதாவது அந்த பரிகாரம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பித்தளை தட்டில் திருநீரை பரப்பிட்டு அதில் வந்து நம்மளுடைய வேண்டுதல், நம்ம என்ன வேண்டுதல், அதாவது நம்ம வெற்றிலையில் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரே வேண்டுதலாக தான் இருக்கணும். அந்த வேண்டுதலை இந்த திருநீரில் வெள்ளி குச்சியால், அதாவது நம்ம விளக்க தூண்டுறதுக்கும் விளக்க பெருசு பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா வெள்ளிக்குச்சி, அதில் வந்து எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா பூக்களோட காம்பு இருக்குது இல்லையா, அந்த காம்பாலையும் நம்மளுடைய வேண்டுதலை எழுதலாம். நானுமே அதே மாதிரி தான் எழுதினேன். அந்த வேண்டுதல் அதில் எழுதிட்டு தினமுமே பூஜை பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறமா இந்த சஷ்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த திருநீரை ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு தினமுமே முருகர்கிட்ட இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீரை நம்ம டெய்லியுமே வந்து நெத்தியில் இட்டுட்டே வரணும். எனக்கு என்னன்னா, இது ஆக்சுவலி நான் எழுதுறது எல்லாமே ஒன்றாவாய் தான் இருந்தது. இந்த வேண்டுதல் கண்டிப்பாக என்னோட 2வது வாரத்தில், ஆனால் அந்த ப்ராசஸிங் முன்னாடியே நடந்துட்டு தான் இருந்தது. 2வது வாரத்தில் எனக்கு அந்த குட் நியூஸ் கிடச்சது. கண்டிப்பாக அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டார் கோலம் போட்டுட்டு நடுவில் ஓம் போட்டுட்டு சுற்றியுமே சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அலங்கரிப்போம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில், அதாவது ஒரு சுத்தமான ஒரு புது பானையை, குட்டியாக ரொம்ப சின்னதாக ஒரு பானை எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் கல் உப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் ஒரு 1 ரூபாய் காயினை வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றணும். இந்த மாதிரி நம்ம அதாவது நார்மலாக செவ்வாய்க்கிழமைகளில் கூட வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சொன்னதுனால நான் 3வது வாரத்தில் இந்த தீபம் ஏற்றினேன். இந்த மாதிரி ஏற்றி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய, அதாவது நம்ம என்ன கோரிக்கை முருகப்பெருமான் கிட்ட வைக்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 5 நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முந்தின நாள் எல்லாமே பண்ணியிருக்கோம் இல்லையா பூஜைக்கு, அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த நாள் சுத்தமாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு கோலம் போட்டுட்டு பூக்களால் அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை பண்ணேன். அழகு அப்படின்னாலே முருகன் தான் இல்லையா. அந்த அழகான முருகனை எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி தினமும்
தினமுமே விதவிதமாக நான் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணேன். இந்த பூஜை பண்ணும்போது கந்த சஷ்டி, அதாவது அந்த பூஜை அந்த வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கும் போதே கந்த சஷ்டி போட்டு விட்டுருவேன். அப்படியே நான் சொல்லிகிட்டே வந்துடுவேன். ஏன்னா நமக்கு தினமுமே சொல்கிறதுனால அது மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அப்படி சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடித்த பிறகு வேல்மாரில் படித்து முடிச்சுட்டு என்னோட பூஜையை நான் பூர்த்தி பண்ணிப்பேன். சூரசம்ஹாரம் அன்னைக்கு கண்டிப்பாக என்னால் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்றதுக்காக பக்கத்து அவங்க வீட்டில் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. ஸோ பக்கத்து வீட்டில் சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணேன். என்னென்ன அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னா பால், தயிர், தேன், இந்த மூணுத்துலேயுமே அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூக்களால் எல்லாமே அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணேன். பக்கத்து வீட்டில் வந்து, அதாவது அவங்க கொஞ்சம் என்னோடய வீடியோக்குள்ளே கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, அவளுமே வந்து இந்த சஷ்டி ஒரு நாளாவது நான் விரதம் இருக்கணும், இது வரைக்கும் நான் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருந்தா. முதல்ல இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, ஆனால் வீட்டிலையே கிடையாது, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, இருந்தாலுமே வெற்றிகரமாக பண்ணி முடித்தேன். எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருந்தது இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொன்னான். இன்னொன்று உங்ககிட்ட சொல்லட்டுமா? என்ன அப்படின்னா, இது எல்லாமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும், அதாவது நிறைய வீடியோக்கள் எல்லாரும் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் கில்ட்டி ஆகாதீங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. உங்ககிட்ட முருகர் படம் இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு செம்பருத்தி பூ வச்சுட்டு, ஒரு விளக்கேற்றிட்டு, ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சா கூட அந்த முருகன் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். பொதுவாக நம்மளுடைய வேண்டுதல் எப்போவுமே முதல்ல நமக்கும், நம்மளை கூட இருக்கிறவங்களுக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம கண்டிப்பாக வேண்டிப்போம் இல்லையா? அந்த மாதிரி வேண்டுதலோட இன்னொரு வேண்டுதல்களும் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது இந்த சஷ்டி அப்போ. என்ன அப்படின்னா, என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர், அதாவது ரொம்ப முன்னாடி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, மதுமிதா கலைவாணி அப்படின்றவங்க, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஞாபகம் எனக்கு எப்போவுமே இருக்கும். அவங்களுக்கும் இப்போ தெரியல அவங்களுக்கு கன்சீவ் ஆயிருக்காங்களா என்னன்னு, ஆனால் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த முருகர்கிட்ட நானுமே வேண்டிக்கிட்டேன். இன்னொரு என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர் நாச்சியார் முத்துகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேரனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதலாக இருந்தது. கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் இருக்குது. கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மழை பொழிகிற ஒரு அற்புதமான மாதம் இல்லையா? இயற்கையாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, மனசுக்கு ரொம்பவுமே அமைதியையும் இதமான ஒரு சுகத்தையும் கொடுக்குற மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இது ரொம்பவுமே பிடிக்கும். இந்த கிளைமேட்டை நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவேன். ஆரம்பமும் முடிவும் இல்லாத இறை சக்தியை போற்றுகிற மாதம் அப்படின்றத மறைமுகமாக உணர்த்துகிற மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். தமிழ் மாதங்களில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதங்களில் இந்த கார்த்திகை மாதமும் ஒன்று இல்லையா? திருமண பக்கம் எல்லாமே பக்தி மனம் கமலற மாதமாக கார்த்திகை மாதம் இருக்கும். கார்த்திகை மாதம் அப்படின்றது சுவாமி ஐயப்பன், சிவபெருமான், முருகப்பெருமான், பெருமாள், இந்த தெய்வங்களோட வழிபாட்டுக்கு ரொம்பவுமே ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இறைவனை ஒளி வடிவமாக வழிபடுறது இந்த மாதத்தோட தனி சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமைகளில் சிவன் கோவில்களில் நடைபெற சோமவார சங்காபிஷேகம் ரொம்பவுமே உயர்வு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான கார்த்திகை மாதத்தில் சங்க தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. திருவண்ணாமலையில் நடக்கிற கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 24 அன்னைக்கு தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த திருவண்ணாமலை தீபத்தை யார் ஏற்றுறாங்க தெரியுமா? பர்வத ராஜகுலத்தினர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்யறதுனால மீனவர்கள் அப்படின்னும், செம்பொனால செய்யப்பட்ட படகுல போய் மீன் பிடிச்சதுனால செம்படவர்கள் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க. இந்த குலத்தை சேர்ந்தவங்க தான் பார்வதி தேவியார். பார்வதி தேவியார் அவதரித்த மரபை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால இவங்க தான் தொன்று தொட்டு திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுற பணியை நிறைவேற்றிட்டு வராங்க. முதல்ல பரணி தீபம் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திரத்தப்போ ஏற்றப்படுற ஒரு விளக்கு. இது முன்னோர்களை வழிபடுறதுக்காகவும் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை பெறுவதற்காகவும் எமபயம் போக்கவும் ஏற்றப்படுற தீபம் தான் இந்த பரணி தீபம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீப திருவிழாவோட முதல் நாள் தொடக்கமாக இந்த தீபம் ஏற்றப்படுது. குறிப்பாக அதிகாலை வேளையில் ஏற்றப்படுறது, ஒரு 4 மணி போல் ஏற்றுறது தான் இந்த பரணி தீபம்.
இந்த பரணி தீபத்தோட முக்கிய சிறப்புகள் என்ன அப்படின்னா, பரணி நட்சத்திர தினம் அன்னைக்கு முன்னோர்களோட வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் அவங்களோட ஆன்மாக்களோட நல்வாழ்வுக்காக பரணி தீபம் ஏற்றப்படுது. அடுத்தது யம பயம் போக்குறது. கடோபநிஷதம் நூலில் இருக்கிற நசிகேதனோட கதைப்படி பரணி தீபம் ஏற்றுறது யம பயம் நீங்க உதவும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்தது இந்த பிறவியில் நாம் ஒளிமயமான வாழ்க்கையை பெறுவதற்காகவும் இறப்புக்கு பிறகு மேல் உலகத்தில் இருளில் தவிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த தீபம் உதவுது அப்படின்னு நம்பப்படுது. கார்த்திகை தீப திருவிழா பொதுவாக 3 நாட்கள் நடக்கும் இல்லையா. இதில் முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவாங்க. இது கார்த்திகை தீப திருவிழாவோட தொடக்கத்தை குறிக்குது. கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் குறிப்பாக அதிகாலையில் 4 மணி போல் பரணி தீபம் ஏற்றுவாங்க. வருடம் முழுதுமே கோவில்கள்லையும் வீடுகள்லையும் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்புக்குரியது அப்படின்னாலும் தீபம் ஏற்றி ஒளி வடிவமாக இறைவனை வணங்குற நாள் தான் திருக்கார்த்திகை தீப திருநாள் நாம் கொண்டாடுறோம். தான் அப்படின்ற அகந்தையோடு இருப்பவர்களால் இறைவனை அடைய முடியாது. இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன், அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்றத உலகுக்கு சிவபெருமான் உணர்த்திய தினம்தான் இந்த கார்த்திகை தீபம். சிவனோட அடிமுடியை காண புறப்பட்டு தோற்றுப்போன பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த தினத்தை தான் நாம் திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுறோம். இறைவனை ஒளி வடிவமாக வழிபடணும் அப்படின்னு வலியுறுத்த திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுவதோட வீடுகள்லையும் நாம் தீபம் ஏற்றி வழிபடுறோம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு சாயந்தரமே ஒரு 5 மணி போல் வாசலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா அழகாக பூக்களால் கோலம் போட்டுக்கணும். நிலைவாசலை நல்லா அலங்கரிச்சுக்கணும். திருவண்ணாமலையில் சாயந்தரம் 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றின பிறகு தான் அதை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் 6-5 மணிக்கு நம்ம வீடுகளில் விளக்கேற்றணும். குறைஞ்சபட்சமாக 27 விளக்குகள் ஏற்றணும். அதிகபட்சமாக 50-100 அப்படின்னு அவங்கவுங்க வசதிப்படி விருப்பப்படி எத்தனை வேணுமானாலும் ஏற்றலாம். விளக்குகள் ஏற்றுற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாசலில் கோலம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த கோலத்துக்கு நடுவில் விளக்கேற்றணும். அதுக்கப்புறமா வாசல் நிலைவாசலில் தீபம் ஏற்றின பிறகு வெளியில் ஏற்றின ஒரு தீபத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் தான் வீட்டில் சமையலறை, படுக்கையறை, நம்ம கழிவறை, கூடம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகள் நம்ம விருப்பப்படி ஏற்றலாம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு எந்த எண்ணெயில் விளக்கேற்றலாம் அப்படின்னா, சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேற்றுறது ரொம்பவுமே நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்றணும். வாசலில் நம்ம ஏற்றிருக்கோம் இல்லையா, அந்த தீபம் 30 நிமிடங்கள் அந்த தீபம் எரிஞ்சால் கூட போரும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க விருப்பம். அதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். வீட்டில் மற்ற இடங்களில் ஏற்றின தீபத்தில் அடிக்கடி எண்ணெய் விடுறதோ இல்லை அந்த திரியை தூண்டி விடுறதோ அதுக்கு உண்டான அவசியமே இல்லை. அது எப்படி எரியுதோ அப்படியே குளிரட்டும். அந்த தீபங்கள் தானாக குளிர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம விளக்குகள் ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்குகளை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. வாழை இலை இல்லைன்னா ஆலம் இலை இல்லை அரசு இலை இந்த மாதிரி இலைகளை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா முடிஞ்சவங்க சின்ன சின்ன தட்டுகளை வச்சு விளக்கேற்றலாம். கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் செஞ்சால் விசேஷம் அப்படின்றத பார்க்கலாமா. கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செஞ்சு வில்வம் மட்டும் இல்லாமல் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செஞ்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் எப்போவுமே மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும். கார்த்திகை மாதம் முழுதுமே நாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடின பலனை நம்ம பெறலாம். விஷ்ணு பகவானை இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய மலர்களால் அர்ச்சித்து நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா தேவர்கள் அடைஞ்ச மோட்ச நிலையை நம்ம பெறுவோம். இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செஞ்சோம் அப்படின்னா பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள்ல இருந்து நாம் விடுபடலாம். கார்த்திகை மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு விரதம் அனுஷ்டிக்கிறவங்க சகல பாவங்கள்ல இருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவாங்க. கார்த்திகை மாதத்தில் இந்த நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்க புழு பூச்சிகளாக பிறவி எடுப்பாங்க அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் உகந்தது இல்லையா. ஒன்று விசாக நட்சத்திரம், இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரம். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு பிறந்தவர் அப்படின்றதுனால விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கு ரொம்ப உரியது. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாக தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததுனால கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரம். கார்த்திகை மாதத்தில் கோவில்களில் விளக்கேற்றி வைக்கிறதும் வீட்டில் விளக்கேற்றுறதும் ரொம்பவுமே நல்லது. கார்த்திகை மாதம் தினமுமே விளக்கு ஏற்ற முடியாதவங்க துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி இந்த 3 நாட்களில் மட்டுமாவது கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. ரொம்பவுமே நல்லது.
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை வரத்துக்காக வேண்டுறவங்க எல்லாருமே கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு வழிபட்டால் அந்த முருகப்பெருமான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது திருவண்ணாமலையில் ரொம்பவுமே நல்லது. அப்படி கிரிவலம் போகும்போது மழை வந்தது அப்படின்னா அந்த மழையில் நனைஞ்சிட்டே போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் தேவர்கள் எல்லாருமே நமக்கு கண்ணுக்கு தெரியாதபடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்காங்க. இந்திரன், வருணன், வாயு, குபேரன், யமன் எல்லாருமே வலம் வந்திருக்காங்க. மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட வலம் வந்திருப்பதா புராணங்கள் சொல்லுது. கார்த்திகை மாசத்துல ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததா புராணம் சொல்லுது. மகாவிஷ்ணு நெல்லி மரமா தோன்றினார் அப்படின்றதுனால கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியோட நெல்லி மரத்தடியில் பூஜை பண்ணணும். நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற துளசி மாடத்தில் நெல்லி மரத்தோட ஒரு சின்ன கிளையை வச்சு பூஜை பண்ணி துளசி கல்யாணம் செய்கிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா பெண்கள், அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடக்கும். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திதி வருது இல்லையா, அன்னைக்கு அந்த ஒட்டி செடி அப்படின்ற நாயுருவி அந்த செடியோட வேரை பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தன லாபம் கிடச்சி நம்ம வீட்டில் எல்லா விதமான செல்வங்களும் சேரும். கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் இருக்கிறது நம்ம செஞ்ச பாவங்களை போக்கும். கார்த்திகை மாதத்தில் காவேரியில் குளிக்கிறது, தீபம் தானம் செய்யறது, வெண்கல பாத்திரம், தானியம், பழம் இதையெல்லாம் தானம் பண்ணால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும். கார்த்திகை மாதத்தில் நாம் செய்கிற தானத்துக்கு இருமடங்கு பலன் இருக்குது. அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெல்லிக்கனியை தானம் செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கார்த்திகை தீபத்து அன்னைக்கு கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் விலகும். அதே மாதிரி கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னா மேற்கு திசை பார்த்த மாதிரி விளக்கேற்றுங்க. இந்த கார்த்திகை மாசத்துல தான் குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படுற உற்சவம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் காசி, பத்ரி, சபரிகிரி இந்த திருத்தலங்களோட புண்ணிய தீர்த்தங்களோட மகிமையும் கங்கை, யமுனை நதிகளும் குருவாயூர்ல ஒன்னா கூடுறதா ஐதீகம். நாகதோஷ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துல வர்ற பஞ்சமி தினத்தன்னைக்கு செய்யறது ரொம்பவுமே விசேஷம். கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, பிரமோதினி ஏகாதசி, ரமா ஏகாதசி இந்த வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடுகள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நடுநடுல வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ த்ரோட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு தோணினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ். பாய்.